சரி இப்போ அதே போல அதிமுக ஜெயிச்சா ஓகே. பாஜக நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, தாவேகா ஜெயிச்சது இஸ் நத்திங் பட் பிஜேபி உள்ள வரப்போகுது. டிஎம்கே ஜெயிச்சா மட்டும் தான் பிஜேபிக்கு அகைன்ஸ்டா இருப்போமே தவிர்த்து, டிவிகே ஜெயிச்சாலும் பிஜேபி உள்ள வரதான் போகுது எப்படி அப்படின்ட்டு. எப்படி அதுதான் சார் என்னன்னு தெரியல. பிஜேபி டிவிகே விக்டரி இஸ் நத்திங் பட் பிஜேபி எப்படின்னு சொல்லணும்ல. ஒருத்தன் கருத்து சொன்ன இல்ல எப்படின்னு அதுக்கு காரணம் சொல்லணும்ல. அது காரணம் அப்படி யாரும் வெளிப்படையா அவ்ளோ அதுக்கு டீட்டெயிலா என்ன சொல்ல காரணம் மாட்டேங்கிறாங்க. சொல்லுகிறார்கள் நினைக்க கூடும் என்றால், ம். விஜய் தைரியமா எதிர்க்க மாட்டார் பிஜேபியைன்னு ஆ நினைக்கிறாங்க. அதுதான். அவரு இதுவரையிலும் கொள்கை எதிரி என்று சொல்லியிருக்காரே தவிர, என்ன கொள்கை இவர் வைத்திருக்கிறார், அதை எந்த கொள்கையை அவர் எதிர்த்தார் மோடி? இவர் என்ன கொள்கை கொள்கை எதிரி, கொள்கை எதிரி என்று பிஜேபியை சொன்னாரே தவிர, இவர் என்ன கொள்கை வச்சிருக்கிறாரு? அஞ்சலை அம்மாள் கட் அவுட் தான் வச்சிருக்கிறாரு. மேபி எல்லாரும் சமம்னு சொல்ற அந்த கொள்கைக்கு இதா இருக்கலாம்ல. எல்லா ரிலிஜியனையும் நம்ம ஒண்ணா பார்ப்போம். எல்லா ரிலிஜியனையும் நாங்க ரெஸ்பெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் சொல்றது. ஆனா அங்க வந்துட்டு பிஜேபில சனாதன தர்மம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. மேபி அதனால வேறுபடலாம்ல. அவர் ஒரு நாளும் பிஜேபியை விமர்சிச்சது இல்ல. ஆமா. அதனால மக்கள் அப்படி நினைக்கிறாங்க. ம். அவர் கொள்கை எதிரி என்று சொல்வாரே தவிர, அவருக்கு ஸ்டேட் பாலிடிக்ஸ் தான் முக்கியம். ம். இப்ப அவருக்கு கட்டாயம் வந்துரும். ஏன்னா அவர் ஆட்சியில் இருக்கிறாரு. இப்ப வந்து இந்த பார்லிமென்ட் இடங்கள் நமக்கு குறைஞ்சிரும். ம். அதை எதிர்த்து போராடணும். ம். ஏன்னா நமக்கு 32, 31 ஆயிரும். ம். அதை எதிர்த்து போராட வேண்டும். அதே மாதிரி வந்து எத்தனையோ இடத்துல மைய அரசை எதிர்த்து நிற்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். ம். சோ இவ்வளவு நாள் டிஎம்கே மட்டும் எதிர்த்து நின்றவரு இப்போ இப்ப மெயினா என்ன பண்றாருன்னு பார்ப்போம். ஓகே. அந்த உரிமைகளை விட்டு கொடுத்து விட்டால் தப்பா போயிடும். சிபிஎஸ்சில மும்மொழி திட்டத்தை கொண்டு வந்து விட்டார்கள். இதற்கு முன்னால் கிடையாது. ம். சிபிஎஸ்சில தாய்மொழி ஒன்று, ஆங்கிலம் ஒன்று, பிரெஞ்சு படிக்கலாம், ஜெர்மன் படிக்கலாம், எது வேணாலும் படிக்கலாம். பணக்கார பையன் ஜெர்மன் தான் படிப்பான், பிரெஞ்சு பிரெஞ்சு தான் படிப்பாங்க. படிப்பான். புதுச்சேரி பூரா பிரெஞ்சு தான் ஆமா. படிப்பான். இப்ப ஹிந்தி படிக்கணும்னா ஹிந்தி இல்ல, இந்திய மொழியில இன்னொன்னு படிக்கணும். எதுக்கு தேவை? ம். இந்திய மொழியில வங்காளம் படிச்சு என்ன ஆகும்? ஒரிசா படிச்சு என்ன ஆகும்? ஹிந்தி படிச்சு தான் என்ன ஆகும்? என் தாய்மொழி எனக்கு தாய்மொழி அதனால வேண்டும். ஆங்கிலம் உலக மொழி அதனால வேண்டும். இது எதுக்கு வேண்டும்? ஆங்கிலம் தானே இந்தியாவே உருவாக்குனுச்சு. இதை மோடிக்கு ஒரு சொல்றதுக்கு ஒருத்தனும் கிடையாதே. அதாவது இந்தியா அதுக்கு முன்னாடி இருந்துச்சு. இந்தியாவா இல்ல. பல்வேறு தேசங்களா இருந்துச்சு. ஒருத்தனோட ஒருத்தன் பேசிக்க முடியாது. காசிக்கு போவேன், ஊமையா குளிச்சுப்புட்டு சாமியை கும்பிட்டு வந்துருவேன். பண்டா சொல்றது இவனுக்கு புரியாது, இவன் சொல்றது பண்டாவுக்கு புரியாது. வெள்ளைக்காரன் வந்தான், ஆங்கிலத்தை கற்பிச்சான், வங்காளியும் நம்மளும் பேசணும், நம்மளும் உத்தரப்பிரதேசக்காரனும் பேசணும். காந்தி ஆங்கிலம் வழியா இந்திய விடுதலை போராட்டத்தை நடத்தினாரு. ம். இந்தியா ஒன்றுபட்டதே ஆங்கிலத்தினால தான். நிச்சயமா. இங்கிலீஷ் கிரியேட்டட் இந்தியா. இங்கிலீஷ் வாஸ் த லிங்க் லாங்குவேஜ், சோல் லிங்க் லாங்குவேஜ். எஸ். ஆங்கிலம் படித்ததற்கு பிறகுதான் இந்திய மக்கள் ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொள்ள முடிஞ்சுச்சு.